வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த கருப்பு கவனி கஞ்சி வச்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. சிம்பிளாக அதோட ரெசிபி வந்து சொல்லட்டுமா? முந்தின நாள் நைட்டே வந்து இதை ஊற வச்சிடணும். 2 பேர்த்துக்கு நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் அரிசி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு 3 பங்கு தண்ணி ஊற்றி எவ்வளோ அரிசி எடுத்தோமோ 3 பங்கு தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் வந்து நல்லா ஒரு 2 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இன்றைக்கி சண்டேனால் வந்து கொஞ்சம் ஹேர் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக்காக வெந்தயம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து சிக்கன் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் கவலை என்ன இருந்தாலும் இந்த சிக்கன் பிரியாணி நானே செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே மனசு லேசாகிடும். அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அதுக்கு ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு, பொரிச்ச சிக்கன் எல்லாம் வச்சுட்டு சண்டே நாளில் வந்து வாழை இலை. ஸோ வாழை இலையில் நமக்கு பிடிச்ச பிரியாணியை போட்டு அந்த சிக்கன் ஃப்ரை, அந்த முட்டை, அந்த ரைத்தா எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன கவலையாக இருந்தாலும் அப்படியே பறந்து போயிடும். எனக்கு இப்படி தான் சண்டே போச்சு.